ஹாய் அனைவரும் நலமா? 2, 3 நாளாக ஊர் பயணங்க. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு, கோயிலுக்கு போயிட்டு, ஒரு கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ஒரு வீடியோவும் போட முடியல, லைவும் போட முடியல. ஊருக்கு போனாலே ஜாலி தானே, அம்மா வீட்டுக்கு எல்லாருக்கும். நாங்களும் அம்மா வீட்டுக்கு தான் போனோம். அக்கா பையனோட கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். போகும்போது ஆட்டோவில் தாங்க போகணும். நிறைய பஸ்ஸு, ஆட்டோ எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, டிரைவருங்க எல்லாருக்கும் ஒரு கும்பிடுங்க. கோடான கோடி கும்பிடு கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு டிரைவரும், பஸ் டிரைவராக இருக்கட்டும், கார் டிரைவர், ஆட்டோ டிரைவர், ட்ரெயின் டிரைவர் எல்லாருமே அவங்களோட உயிரை பணையம் வச்சு தான் நம்மளை காப்பாற்றுறாங்க. ஏன்னா நம்ம அவங்கள நம்பி தான் சேஃபாக ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த ஒரு டிரைவர்கிட்ட நம்ம மொத்த பேரோட உயிரும் இருக்குது. அந்த டிரைவருக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யலைனாலும் வரும்போது ஒரு நன்றியாச்சும் சொல்லிட்டு வரலாம். நான் எப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் இறங்கும்போது நன்றி சொல்லிட்டு வருவேன், கண்டக்டருக்கும் டிரைவருக்கும். ஒரு முறை இதனால் எங்கள் வீட்டில் என்னை திட்டி கூட இருக்காங்க. என்ன நீ என்ன லூஸான்னு? நான் லூஸ் கிடையாது. நம்ம ஏறி உட்காந்துதான் பஸ்ஸில் தூங்கிடுறோம், சீட்டு கிடச்சா போதும் அப்படின்னு. ஆனால் அவங்க ஒரு நொடி தூங்குனா நம்ம நிலமெல்லாம் என்ன ஆகும்? இதில் நன்றி சொல்கிறதுல என்ன குறைஞ்சி போய்டுறோம்? நீங்கள் சொல்லுங்கள்.